கர்மம், தானம், மோட்சம். தர்மம்னா நீ செய்த புண்ணியம், கர்மம்னா நீ செய்த பாவம், தானம்னா நீ செய்த நன்மை. இதுக்கெல்லாம் முடிவுதான் உனக்கு மோட்சம். அது என்னங்க, தர்மங்கிறது புண்ணியம், கர்மங்கிறது பாவம், தானம்ங்கிறது நீ செய்கிற புண்ணியம் சொல்றீங்க. தர்மம்னு ஒன்று இருக்குது, தானம்னு ஒன்று இருக்குது. உன்னுடைய பாவங்கள் இல்லாவிடில் நீ செய்த புண்ணியம் இஜென்மத்திலேயே உனக்கு கிடைக்கும். பாவம் இருந்துச்சுன்னா அந்த பாவத்தை நீக்கிறதுக்கு கஷ்டப்படணும் நீ. இந்த குருவையும் சனியும் ஏன் பெருசா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, காலபுருஷ தத்துவ பிரகாரம் தர்ம கிரகம் குரு, கர்ம கிரகம் சனி.